ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது பசுபதி சார் கலக்கியிருப்பார். அதாவது அந்த இம்பேக்டில் வெளியே வருவோம். செகண்ட் ஹாஃப் முடியும் போது எல்லாருமே கூஸ் பம்ப்ஸோடு தான் வெளியே வருவோம். இல்லை ப்ரோ, படம் நான் தூங்கிட்டேன். நான் பார்க்கல ப்ரோ. அவள் யதார்த்தம் மீறி ரொம்ப ஃபேண்டசி மாதிரி போயிட்டாங்க. லாஜிக்கே இல்லை, சுத்தமாக லாஜிக். மற்றபடி ஆக்டிங்கில் எப்படி இருந்துச்சு? நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் கதை ஒருத்தர் இல்லை, சுத்தமாக. விக்ரமோட ஆக்டிங் அவருலாம் சூப்பர். அவங்க மாளவிகா அம்மா அவங்களாம் சூப்பர் ஆக்டிங். நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். நல்லா தான் ஆக்டிங்கில் நல்லா தான் பிஜிஎம்லாம் பிடிச்சிருந்து பார்க்கலாம் ப்ரோ. யாருக்காக வந்துருக்கீங்க? விக்ரம்காக தான். ஓகே, நல்லா இருக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு வந்துருக்கீங்க? எப்படி ஃபுல்ஃபில் கிளைமேக்ஸில் நல்ல ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. படம் பார்த்துட்டு டெக்னிக்கலாக பிஜிஎம்ஸில் எப்படி இருந்துச்சு? எல்லாமே நல்லா இருக்கு. இன்டர்வல் சீக்வல் அதுவும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. படம் தரமாக இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கு. இதோட டைரக்ஷன் பயங்கரமாக இருக்கு. பார்க்கலாம். விக்ரமோட ஆக்டிங்லாம் எல்லாமே சூப்பராக இருக்கு. பயங்கரமாக இருக்கு. ரஞ்சித் அண்ணா சூப்பராக எடுத்திருக்காரு. வெளித்தனமாக இருக்கு. பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருக்கு. எல்லா ஆக்டர்ஸ் விக்ரம் தவிர மற்ற ஆக்டர்ஸோட இதில் எப்படி இருந்துச்சு? எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்கு. பிஜிஎம் வெறித்தனமாக இருக்கு. பிஜிஎம் பாட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கு. ரஞ்சித் டைரக்ஷன் எப்படி? ரஞ்சித் அண்ணா சொல்லவே முடியாது. பயங்கரமாக ரஞ்சித் அண்ணா பயங்கரமாக இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எதனால சொல்றீங்க? உங்களுக்கு எது செட் ஆகல? இல்லைம்மா, அவள் யதார்த்தம் மீறி ரொம்ப ஃபேண்டசி மாதிரி போயிட்டாங்க. ரொம்ப ஃபேண்டசி. லாஜிக்கே செட் ஆகல. லாஜிக்கே இல்லை, சுத்தமாக லாஜிக். மற்றபடி ஆக்டிங்கில் எப்படி இருந்துச்சு? நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் கதை ஒருத்தர் இல்லை, கதை வரல. சுத்தமாக. விக்ரமோட ஆக்டிங் அவருலாம் சூப்பர். அவங்க மாளவிகா அம்மா அவங்களாம் சூப்பர் ஆக்டிங். ஆனால் இது ஒத்து வராது. ஜிவிஎம் மியூசிக் மியூசிக்கில் வேற லெவல். ஏன்னா சந்தோஷ் சார் கூட ட்ராவல் பண்ணி இப்போ திடீர்னு ஜிவிஎம் இல்லை ஜிவி சாம அந்த இரண்டாம் உலகம் அந்த இவரது இருக்குல்ல, என்ன படம், கார்த்தி, இது அந்த படம் அந்த அளவுக்கு பிஜிஎம் அளவுக்கு சூப்பராக இருக்கும். அந்த 1000ல் ஒரு ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. டைரக்டர் ஒர்த்து கிடையாது. டைரக்டரே ஒருத்தர். நீங்கள் யாருக்காக வந்தீங்க? நான் படத்துக்கே டைரக்டர் தான் வந்தேன். சார்பட்டா படம் மாதிரி பார்த்து யதார்த்த படம் பார்க்கலான்னு வந்தேன். யதார்த்தம் இல்லை, சுத்தமாக யதார்த்தம் இல்லை. அந்த இலக்கு ஒட்டலை இல்லை. படங்கள் வரலாற்றில் இன்னொரு படம் யாரும் எடுக்க முடியாது. வேற லெவல் படம். ரஞ்சித் டைரக்ஷன் உண்மையான இது ஒரு வரலாறு கதை தான். இது ரஞ்சித்னா அடிச்சிக்க முடியாது. கரெக்டாக எடுத்திருக்காரு. அவர் நினைச்ச மாதிரி எடுத்திருக்காரு. கரெக்டாக இருக்குது. இந்த இளைய தலைமுறை இந்த படத்தை முக்கியமாக பார்க்கணும். பார்த்தா தான் நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியும். அதனால தெரியும். ஆமாம். மற்றபடி மற்ற ஆக்டர்ஸ் எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லா ஆக்டர்ஸ் கடின உழைப்பு, ரொம்ப ரொம்ப உழைப்பானா. சும்மா சாதாரண சொல்ல முடியாது. அப்படியே உயிர் உசுராக அப்படி வேலை செஞ்சுறாங்க. ஒரு சார்பட்ட அளவுக்கு வருங்களா? அது விட பிரம்மாண்டமாக இருக்கு. வேற லெவல் மூவி. சூப்பர். ஆக்டிங்ல எப்படி இருந்துச்சு? விஜய் விக்ரம் சூப்பர். இன்டர்வல் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா படம் எப்படி? நல்லா இருக்கு சார். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? பிடிச்சிருந்து. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. யாருக்காக வந்துச்சு? நான் விக்ரம் கோஸ் வந்தேன் ப்ரோ. ஆக்டிங் ஓகே ப்ரோ. அருமையான படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சு. எந்த இடத்துல போர் அடிச்சு? எங்கேயுமே போர் அடிச்சு. அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சாங் எல்லாம் எப்படி? மியூசிக் வேறு லெவல் ப்ரோ. மியூசிக் ஜிவி பிரகாஷ் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இன்ட்ரவல்ஸ் எல்லாம் நார்மல் தான் இருக்குது. மியூசிக் மட்டும் நல்லா இருக்குது. விக்ரம் தாண்டி மற்ற ஆக்டர்ஸ் எப்படி நடிச்சிருக்காங்க? விக்ரம் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? விக்ரம் ஆக்டிங்லாம் சொல்ல தேவை. விக்ரம் ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது. அப்புறம் மாளவிகா மோகன் பயங்கரமாக நடிச்சிருக்கு. அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க. ரஞ்சித் டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. நார்மல் ரஞ்சித் படம் வந்தது. சார்பட்ட அளவுக்கு ஓகே, அந்த அளவுக்கு இருக்குது. எல்லாம் நல்லா இருக்குது. படத்தில் எதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு? கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. உங்களுக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. வேர்ல்ட் கிளாஸுங்க. எப்படி வேற லெவல் தான். ஆக்டிங் செம்மையாக நல்லா சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. விக்ரம் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. படம் நல்லா தான் இருக்கு. படம் நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா தான் இருக்குது. படம் நல்லா இருக்கு. விக்ரம் சூப்பராக இருக்கு. விக்ரம்காக தான் வந்துருக்கீங்களா? இல்லை, எல்லாமே படம் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. வெயிட்டாக இருக்குண்ணா. நல்லா பக்கா. கதை எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் ப்ளே ஓகே, செம்மையாக இருக்குண்ணா. படம் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா செம்ம ஸ்பீடாக போகுது. நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் ஃபுல்லாகவே நல்லா இருக்கு. மியூசிக் சூப்பராக இருக்கு. மியூசிக் அதெல்லாம் மிரட்டிட்டார். நல்லா இருக்கு. நான் மூவி மாசுங்க. அந்த கிராஃபிக்ஸில் எப்படி இருந்துச்சு? செம்மங்க. எல்லாமே பர்ஃபெக்ட்ங்க. படம் திருவிழா இருந்தது. படம் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஓகே. கிளைமேக்ஸ் கடைசி 5 நிமிஷம் தான் நல்லா இருந்தது. நல்லா இருக்கும். வெளிப்படையான அரசியல். இது வரைக்கும் இல்லாத காலா கபாலி இதெல்லாம் பார்த்துருப்போம். அதில் மேம்போக்கான அரசியலை பேசியிருப்பார். அதில் டேரெக்டாக ஹிஸ்ட்ரியை பற்றி பேசணுன்ட்டு வெளிப்படையான அரசியல். அதாவது இது ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்காங்க. ஆமாம். அந்த அளவுக்கு இது எடுக்கும்போது எந்த அளவுக்கு படம் என்கரேஜிங்காக இருக்குது? போர் அடிக்காமல்
நான் என்ன சொன்னால் நிறைய படம் பார்த்துருக்கேன் தேட்டரில். பட்டு எவர் கிரீன் படமாக இது இருக்கும் தேட்டரில். இந்த மியூசிக்ன்றது ஃபுல்லாக நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. இப்போ ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2 சீன் வந்து இதாக முடிஞ்சிருமான்னு இருந்துச்சு. ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் போக போக வெளிப்படையான அரசியல். ஆனால் கடைசியாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எங்கே போனாலும் யாரை நம்பி போனாலும் அடிமைப்படுத்திட்டு தான் இருப்பான். அதனால் வந்து நமக்கான வாழ்வை நம்ம தான் தேடிக்கணும். நமக்கான அரசியலை நம்ம தான் பேசணும். சரி, ஓகே. விக்ரமோட ஆக்டிங் மற்ற ஆக்ட்ரஸோட ஆக்டிங் என்ன சொல்கிறது, ரஞ்சித் வேலை வாங்கியிருக்காரு, அவங்க எந்த அளவுக்கு மெனக்கெட்டுருக்காங்க? வேலை வாங்கியிருக்காங்கன்றோட ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்து என்ன சொல்கிறது, அந்த கேரக்டராக வாழ்ந்துருக்காங்க, அப்படி தான் சொல்ல முடியும். ஆமாம், கண்டிப்பாக. டிராஃபிக் சீன்ஸ்லாம் பாம்பு வருது அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், ரியலாக இருக்குது. ஆமாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம். அந்த சிறுத்தை சீன் கூட ஓரளவுக்கு நல்லாவே ரியலாக இருக்குது. ஆமாம். படம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு என்கரேஜாக இருக்குது? நல்லா இருக்கு. நல்லாவே இல்லை தலை, இருக்குது காசு வேஸ்ட்டு, எதுவுமே நல்லா இல்லை. ப்ளஸ் பாருங்க, கேஜிஎஃப் நல்லா தலை வலிக்குது தலை, நீங்கள் படம் பாருங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்குது, சூப்பர் நல்லா இருக்கு. நம்ம எப்படி சொல்கிறது, பின்னாடி விக்ரம் ரசிகர் வராங்க, கொஞ்சம் அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், ஜாலியாக இருக்கும். நான் வரமாட்டேன்னு எப்படி பாரு. இல்லை ப்ரோ, படம் நான் தூங்கிட்டேன். நான் பார்க்கல ப்ரோ. நல்லா தான் ஆக்டிங் எப்படி? பக்காவா அச்சு வாரி சாப்பிட்டார் விக்ரம். பிஜிஎம்ஜி சூப்பராக பண்ணியிருந்தாரு. கிளைமேக்ஸ் இன்டர்வல்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. இன்டர்வல் நல்லா தூக்கி காட்டி. ரஞ்சித்காகவா? ப்ரோ ஹீரோயின் சூப்பராக பண்ணிக்கிறாங்க ப்ரோ. ஆமாம், மரியான் படத்தில் பண்ணியிருந்தாங்க, அவங்க தான் நல்லா பண்ணிக்கிறாங்க. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். நல்லா இருக்கு. தூங்காம வந்து பார்த்துருக்கீங்க போல. இல்லை நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஹீரோயின்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கு, எல்லா ஆக்டரும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு பண்ணியிருக்காங்க. கதை நல்லா இருக்கு. உங்களுக்கு எது விஷயம் பிடிச்சிருந்துச்சு படத்தில்? பாட்டு, சீன்? பாட்டு இல்லை, நம்ம விக்ரம் நல்லா நடிச்சிருக்காரு. விக்ரம் தாண்டி மற்ற ஆக்டர்ஸ்லாம் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. சேதுபதி எல்லாம் நல்ல பொருள். ரஞ்சித் டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்ததுங்க. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ரஞ்சித் டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு. நல்லா நீங்கள் யாருக்கு விக்ரம்காக வந்திருந்தீங்களா ரஞ்சித்காக வந்தீங்களா? விக்ரம் அவரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் படம் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு படம்? பார்த்தீங்களா? நல்லா ரஞ்சித் டைரக்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு? அந்த அரசியல் கதை எல்லாம் எப்படி இருந்துச்சு? அரசியல் பேசியிருக்காரு. ஆக்டிங் தான் நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணியிருந்தார். ஆக்டிங்கில் வேலை வாங்கியிருக்காரு. ஆக்டிங் தான் செம்மையாக இருக்குது, எல்லா ஆக்டிங்கும் செம்மையாக இருக்குது. ஸ்டோரி வைஸ் எப்படி இருக்கு கதை? ஸ்டோரி வந்து என்ன இதாக கொண்டு போயிட்டாங்க, கொஞ்சம் எப்படி சொல்ல ஃபேண்டஸியாக கொண்டு போயிட்டாங்க. அது கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் என்கேஜிங்காக இல்லை. ஆமாம். மற்றபடி படம் போரிங் அப்படிலாம் எதுவும் இல்லை இல்லையா? லைட்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃபுக்கு லைட்டாக போர் அடிக்குது. ஓகே, ஆக்டிங் வைஸும் நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போது பசுபதி சார் கலக்கியிருப்பார். அதாவது அந்த இம்பேக்டில் வெளியே வருவோம். செகண்ட் ஹாஃப் முடியும் போது எல்லாருமே கூஸ் பம்ப்ஸோடு தான் வெளியே வருவோம். வெளியே வரும்போது அந்த படம் பார்த்து ஃபீல் ஒரு அந்த காசுக்கு ஒர்த்துன்ற மாதிரி வெளியே வந்தீங்களா? காசுக்கு ஒர்த்துன்னு சொல்கிறத விட கூஸ் பம்ப்ஸோடு வந்தோம். இது காசுன்றதே பார்க்க முடியாது. ஒரு ஆர்ட்டுக்கு நல்ல ஒரு ரஞ்சித்தோட நல்ல உழைப்புக்கு. ஆமாம், இந்த படம் ரொம்ப நாளாக வராமல் இப்போ தான் வந்திருக்கு இல்லையா? ரொம்ப நாளாக இருக்குது. அது அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கு. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கான ஒர்த்தான படம். கண்டிப்பாக அது வெயிட் பண்ண வைக்க வேணான்றது தான் முக்கியமான விஷயம். நான் ரொம்ப நேரம் 1 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடியே வந்திருந்தா அதுக்கான இது பண்ணுவோம். உங்களுக்கே வேறு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆமாம், நாள் தள்ளிட்டு. பட் ஆனால் பார்வதி சொன்ன மாதிரி தான் ஆகஸ்ட் 15 ஃப்ரீடம் டே அன்னைக்கு நமக்கான சுதந்திரத்தை பேசியிருக்காரு, அவ்வளோதான்.